guys, I'm Nivita. இந்த வீடியோவில் லீனியர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா nilpotent மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம நார்மல் மேட்ரிசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு nilpotent மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து nilpotentன்னு சொல்லுவோம். எப்போனா ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது such that a power k is equal to 0. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து மைனஸ்லலாம் எனக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் a² = 0, a³ is equal to 0. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் 2 தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதே அது கூட ஓகேவா, a³ என்னது, அதே அது கூட 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 0வாக இருக்கும். ஸோ அந்த பவர் இருக்கு இல்லையா, எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0ன்னு வருதுல்ல, அதுதான் நம்ம வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் வந்துட்டு என்னென்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்துட்டு a³ வந்து ஈக்குவல் டு 0னா a⁴ ஆப்வியஸ்லி ஈக்குவல் டு 0 தான், a⁵ ஆப்வியஸ்லி ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 0 கிடச்சிட்டதுக்கப்புறம் அது கூட நீங்கள் எத்தனை ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு 0 தான் கிடைக்க போகுது. அப்போது அந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுலே அந்த எப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த 0 வந்தது அப்படிங்கிறது தான். த ஸ்மாலஸ்ட் கேஸ் இஸ் தட் a⁴k = 0 is known as index of the idempotent matrix A. That is, the index of A is k, then a⁴m is not equal to 0 அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் k is equal to 4ங்கிறத நான் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு a⁴ = 0ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது எனக்கு m அப்படிங்கிறது 2ஆக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? k தான் நம்ம இண்டெக்ஸு. அப்போ m = 2னா அது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அதாவது இப்போ a² வேல்யூ உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும், a⁴ வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஆனால் a⁴ வந்து ஈக்குவல் டு 0, a⁵ ஈக்குவல் டு 0, a⁴ ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பவர் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஆனால் அதை விட கம்மி பவர்லாம் உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் ஆல் m லெஸ் தேன் கேவாக இருக்கிறதுக்கெல்லாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. a = அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து a² பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 2 அப்படிங்கிறது தான். நீங்கள் a² செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து 0 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். If A is a nilpotent matrix, then a⁴t and a⁴θ are also nilpotent matrix அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம nilpotent மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்துச்சுன்னா a டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, a⁻ பண்ணாலும் சரி. a⁻ என்னது, உங்களுக்கு காஞ்சுகேட் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணுறதா நம்ம வந்துட்டு a⁻ சொல்லுவோம். ஓகேவா? டிரான்ஸ்போஸ் பண்ணி காஞ்சுகேட்னா என்னது, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜினரி நம்பரில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றுறது, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏங்கிறது ஒரு nilpotent மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக a⁻tயும் a⁻θவும் nilpotent மேட்ரிக்ஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏங்கிறதா நம்ம nilpotent மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சரி, தீட்டா கண்டுபிடிச்சாங்க, அதுவும் nilpotent மேட்ரிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ a வந்து nilpotent மேட்ரிக்ஸ்னால் ஏதோ ஒரு இன்டீஜர் பிலாங்ஸ் டு z such that a⁴k is equal to 0. அதுக்கப்புறமேட்டு a⁻t to the whole power k is equal to a⁻k to the whole power t உங்களுக்கு 0 தான். ஓகேவா? இப்போ பேசிக்காக நமக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, k அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சரி, ஓகேவா, அந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கனாலும் சரி உங்களுக்கு ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ a⁻k is also nilpotent and same argument will work for a⁻θ. அதாவது a⁻kவும் உங்களுக்கு வந்து nilpotent தான். இதே தான் a⁻θக்கும், லைக் நம்ம இங்கே பார்த்தோம்ல, a டிரான்ஸ்போஸ்க்கும் சரி a⁻θக்கும் சரி nilpotent மேட்ரிக்ஸான்னு சொல்லிட்டு. அதாவது a⁻θ⁻k a⁻k to the whole power θ equal to 0 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா a⁻θ to the whole power of k is equal to a⁻k to the whole power of θ is equal to 0வாக இருக்கும்.
அடுத்தது ஏ வந்து nilpotent மேட்ரிக்ஸ்னால் ஒரு நம்பரை ஏ கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுவுமே ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் தான். இப்போ சி இன்ட்டு ஏ டு த ஹோல் பவர் கேனா சி பவர் கே இன்ட்டு ஏ பவர் கே உங்களுக்கு ஏற்கனவே nilpotent மேட்ரிக்ஸ்னு தெரியும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் அதுவும் nilpotent மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? இது எப்போ ப்ரூவ் ஆகும்னா ஏ பவர் கே 0வாக இருக்கும்போது தான். அடுத்தது ஏவும் பியும் nilpotent மேட்ரிக்ஸ்னால் சச் தட் ஏபி ஈக்குவல் டு பிஏ. தென் ஏ ப்ளஸ் பியும் வந்து ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் தான். இப்போ பேசிக்காக ஏபி அப்படின்னு சொல்கிறது தனித்தனியாக ஒரு nilpotent மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? இந்த ரெண்டு விஷயமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ ப்ளஸ் பியும் ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகே, சரி. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் எப்படி சொல்கிறாங்க அதெல்லாமே. சப்போஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் K1 K2. ஓகேவா? ஏவோட இண்டெக்ஸ் என்னது K1, பியோட இண்டெக்ஸ் என்னது K2. ஓகேவா? K1ம் K2ம் கண்டிப்பாக கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்குது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பவர் K1 இஸ் ஈக்குவல் டு பி பவர் K2 இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஆஸ் ஏபி ஈக்குவல் டு பிஏ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி டு த ஹோல் பவர் K1 ப்ளஸ் K2வாக நம்ம எடுக்க போகிறோம். லைக் நமக்கு ஏ ப்ளஸ் பி தானே nilpotent மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ ப்ளஸ் பி டு த ஹோல் பவர் K1 ப்ளஸ் K2 பைனாமியல் தியரமில் போடுறேன். பைனாமியல் தியரம் ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி டு த ஹோல் பவர் ஆஃப் n ஈக்குவல் டு சம்மேஷன் k இஸ் ஈக்குவல் டு 0 டு n nck ஏ பவர் n மைனஸ் கே இன்ட்டு பி பவர் கேன்னு வரும். ஓகேவா? அப்போ இதை பொறுத்தவரை ஏ ப்ளஸ் பி டு த ஹோல் பவர் K1 ப்ளஸ் K2 இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் இதே தான் i ஈக்குவல் டு 1 டு இந்த K1 ப்ளஸ் K2 எழுதுவோம். அப்புறம் nckன்னு என்ன அர்த்தம்? K1 ப்ளஸ் K2 ci அந்த மாதிரி வரும். கரெக்டாக? nck K1 ப்ளஸ் K2 ci அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் இங்கே வந்து பி பவர் கேன்னு இருக்கா? அப்படின்னா என்ன வரும்னா ஏதாவது ஒரு டேர்ம் ஏபி அல்லது ரெண்டு ஏதாவது ஒரு டேர்ம். இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃபார்முலாவில் ஏ பவர் இங்கே பி பவர் கே தானே எழுதியிருக்கேன். இங்கே பி பவர் கேங்கிறது வந்து இங்கே இருக்கிறது. இப்போ ஏ பவர் இங்கே இருக்கிறது ஐ இன்ட்டு இன்னொன்று வந்து என் மைனஸ் கே. என் மைனஸ் கேனா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறது மைனஸ் இங்கே இருக்கிறது. ஸோ அப்போ வந்து பி பவர் கே ப்ளஸ் K1 ப்ளஸ் K2 மைனஸ் ஐ அப்படின்ற மாதிரி வரும். புரியுதா? லைக் பைனாமியல் தியரத்தோட ஃபார்முலா தான் ஏ ப்ளஸ் பி டு த ஹோல் பவர் ஆஃப் n ஈக்குவல் டு சமேஷன் k இஸ் ஈக்குவல் டு 0 டு n இங்கே 0 டு K1 ப்ளஸ் K2 nck அப்படின்னு என்னது? K1 ப்ளஸ் K2 ci அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பி பவர் கேனா இப்போ நம்ம இங்கே ஏன்னு வச்சுக்கிறாங்க. ஏ பவர் கே இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஐ இருக்குது. அப்போ ஏ பவர் ஐ இன்ட்டு பி பவர் n மைனஸ் கேன்னு என்ன அர்த்தம்? K1 ப்ளஸ் K2 மைனஸ் ஐ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஐயோட வேல்யூ உங்களுக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு K1 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படின்னா என்ன வரும்? ஏ பவர் ஐ இஸ் ஈக்குவல் டு இப்போ பேசிக்காக உங்களுக்கு வந்து ஐ அப்படிங்கிறது K1 விட கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு K1 இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? K1 அப்படிங்கிறது ஒரு nilpotent மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். அதை விட அதிகமாக தான் உங்களுக்கு ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா ஏ பவர் ஐ எப்படி எழுதலாம்? ப்ளஸ் K1 மைனஸ் K1 அப்படின்ற மாதிரி எழுதிட்டு, ஓகேவா? இது கூட ப்ளஸ் K1 மைனஸ் K1 எழுதிட்டு, அப்போ ஏ பவர் K1 இன்ட்டு ஏ பவர் ஐ மைனஸ் K1 அந்த மாதிரி எழுதிக்கலாம். கரெக்டாக? அப்போ ஏ பவர் K1 உங்களுக்கு ஏற்கனவே nilpotent மேட்ரிக்ஸ்னு தெரியும். அது கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அகெயின் என்ன தான் கிடைக்கும்? ஒரு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ ஐ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு K1 எடுத்தாச்சு. இப்போது ஐ வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு K1 இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னா தென் K1 ப்ளஸ் K2 மைனஸ் ஐ வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு K2ன்னு சொல்கிறாங்க. எப்படி? இப்போ இந்த மாதிரி இருக்கா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு K1 மைனஸ் ஐன்னு எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் K2 ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இங்கே K2ன்னு வரும், இங்கே ப்ளஸ் K2ன்னு வரும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. K1 ப்ளஸ் K2 மைனஸ் ஐ இதுதான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு K2ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம இதில் இருந்து தான் இது வருது. அப்போ இது கண்டிப்பாக கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு K2ன்னு நமக்கு தெரியும். அப்போ K2ங்கிறதே ஒரு nilpotent மேட்ரிக்ஸ்னு தெரியும். அப்போ இதை விட அதிகமாக இது இருக்குன்னா ஆப்வியஸ்லி இதை அப்ளை பண்ணாலும் எனக்கு ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் தான் வரும். பி பவர் K1 ப்ளஸ் K2 மைனஸ் ஐயும் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும்.
தேர்ஃபோர் அப்போ நமக்கு என்ன தெரியுது, இந்த வேல்யூங்கிறது a + b to the whole power k1 + k2ங்கிறது நம்ம a பவர் I எடுக்கும் போதும் நமக்கு nilpotent மேட்ரிக்ஸ் வந்தது, b பவர் k1 + k2 - iன்னு சொல்லும் போதும் உங்களுக்கு ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் வந்தது. இப்போ 0 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 தான் வரும். அப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூ 0 தான். அப்போ a + b to the whole power of k1 + k2வும் 0 தான். அப்போ என்ன அர்த்தம், a + bங்கிறது ஒரு nilpotent மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு k1 + k2 may not be the index of a + b if k1 is the index of a, k2 is the index of b அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, கீழே எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. இப்போ a அப்படிங்கிறதுக்கு bங்கிறது இருக்குது, ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 0 0 0 0ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஏவோட இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2, ஏன்னா இதை வந்துட்டு இது கூடயே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? பி வந்துட்டு இது கூடயே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் ஏங்கிறது உங்களுக்கு 2, இண்டெக்ஸ் ஆஃப் பிங்கிறது 2, ஆனால் a + bங்கிறது உங்களுக்கு 0ன்னு கிடச்சிச்சு, விச் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் 1. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் a and b both are nilpotent matrix with the same index 2. ஆனால் a + b அப்படின்னு சொல்லும்போது அதோட இண்டெக்ஸ் நம்ம எது கூடயுமே அதை மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி அதுக்கு 0 0 0 0ன்னு வந்துருச்சு. அப்போ அதோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு 1ன்றது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து எந்த ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் a + b அப்படிங்கிறது இஸ் லெஸ் than or equal to இண்டெக்ஸ் ஆஃப் a + இண்டெக்ஸ் ஆஃப் b - 1. இது வந்துட்டு நிறையா இந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் கேட்குறாங்களே நெட் எக்ஸாம், அதிலெல்லாம் கேட்பாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் a + b அப்படிங்கிறது கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே வந்து 1. ஓகேவா? அது வந்து எதை விட கம்மியாக இருக்கோ, இங்கே 2 இங்கே 2, 2 + 2 4, 4 - 1 3. அப்போ 3யை விட இந்த 1 கம்மி தானே, அப்போ இந்த இடத்துல இருக்கிற விஷயத்தை விட இது கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. k1 + k2 may not be the index of a + b. நீங்கள் வந்து k1 அப்படிங்கிறது இங்கே என்ன வந்திருக்கு 2, இங்கே என்ன வந்திருக்கு 2, k1 k2ங்கிறது இது 2 இது 2. அப்போது நீங்கள் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4. அப்போ இங்கே சொல்லும்போது a + b to the whole power of 4 தான் உங்களுக்கு இண்டெக்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த இடத்துல. புரியுதா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, k1 + k2 may not be the index of a + b if k1 is index of a, k2 is the index of b. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா எப்படி வரும்னா, இண்டெக்ஸ் ஆஃப் a + b = இண்டெக்ஸ் ஆஃப் a + இண்டெக்ஸ் ஆஃப் b - 1ன்னு வரும். இப்போது ஏவும் பியும் nilpotent மேட்ரிக்ஸ் such that ab = bன்னு சொல்லிட்டாங்க. தென் ஏபியும் ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லைக் இப்போது ஏவும் பி தனித்தனியாக nilpotent மேட்ரிக்ஸ். ஓகேவா? ab = bன்னு சொல்லும்போது அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு nilpotent மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ab = ba, தென் ஏபியும் ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் தான். வித் இண்டெக்ஸ் ஏபி இஸ் லெஸ் than or equal to மினிமம் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் a, இண்டெக்ஸ் ஆஃப் b. அப்படின்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வருங்கிறது கிடையாது. ஓகேவா? அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் ஏபி எதை விட கம்மியாக இருக்கும்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஏ, இண்டெக்ஸ் ஆஃப் பி, இது ரெண்டத்தில் எது மினிமமோ அதுக்கு லெஸ் than or equal to இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஏவும் பியும் தனித்தனியாக nilpotent மேட்ரிக்ஸில் இருந்து a × b = b × a இருக்கும்போது உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் ஏபி இஸ் லெஸ் than or equal to மினிமம் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் a, இண்டெக்ஸ் ஆஃப் b அப்படிங்கிறதா. இதெல்லாமே அந்த சின்ன சின்ன 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளமில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? லெட் இண்டெக்ஸ் ஆஃப் a வந்து k1, இண்டெக்ஸ் ஆஃப் b வந்து k2, k1 வந்து லெஸ் than k2 இருக்குது. ஓகேவா? அப்போ a × b to the whole power of k1ன்னு சொல்லும்போது நமக்கு பேசிக்காக என்ன வரும், b power k1 × a power k1 அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இப்போ ஏற்கனவே நமக்கு k1ங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் ஏன்னு தெரியும். அப்போ இதோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ இதோட வேல்யூவும் 0ன்னு ஆகிடும். ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்தது என்னென்னா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த b power k1 பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா k2ங்கிறது தான் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் b, அதாவது k1 இஸ் லெஸ் than k2, k2ங்கிறது தான் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் b. ஓகேவா? இது வந்து அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த a power k1ங்கிறது இதை விட குறைவாக தான் இருக்குது. ஓகேவா?
அப்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஏ இன்ட்டு பி டு த ஹோல் பவர் இதை வந்து கிளியர் பண்ணுறாங்க உங்களுக்கு எது வந்து மினிமமாக இருக்கும் ஓகேவா. உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஏ இன்ட்டு பி டு த ஹோல் பவர் ஆஃப் கேவன்னா ஏ பவர் ஆஃப் கேவன் இன்ட்டு பி பவர் ஆஃப் கேவன் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அது வந்து எதை மீன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அந்த மினிமம் பவர்ஸ் என்ன இது லெஸ்ஸனாக இருக்கும்போது உங்களுக்கு 0ன்னு வருதுல்ல. அப்போ ஏ இன்ட்டு பி டு த ஹோல் பவர் ஆஃப் அதோட இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதோட மினிமம்னு மாதிரி வரும் ஓகேவா. லைக் நம்ம எதை மினிமமாக எடுத்திருக்கோமோ அதுதான் சொல்ல வருது. உங்களுக்கு புரியுதா இல்லையா எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். If A is a nilpotent matrix with the index k na A power m is a nilpotent matrix with இது வந்துட்டு ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா. இப்போ ஏங்கிறது ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் ஓகேவா. ஏ பவர் எம்னா ஏ ஸ்கொயர் ஏ பவர் 3 என்ன வேணாலும் இருக்கலாம். அதுவும் ஒரு nilpotent மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ அதோட இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் கே பை எம். ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி தான் போடுவோம் ஓகேவா. மேலே இப்படி வர மாதிரி இருக்கும். ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்னென்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த கிவன் நம்பர் ஓகேவா. ஸ்மாலஸ்ட்டு ஆனால் இந்த இடத்துல வரும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிவன் நம்பர்னு வருது. இப்போ இங்கே பாருங்களேன். இஃப் ஏ இஸ் அன் nilpotent மேட்ரிக்ஸ் வித் இண்டெக்ஸ் 101 இண்டெக்ஸ் வந்து 101 ஓகேவா நார்மலாக இருக்குது. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் ஏ பவர் 7 என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண வரும். இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் ஏ பவர் 7 அப்படின்னு சொல்லும்போது ஏ பவர் எம்ன்றது உங்களுக்கு என்னது ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எம் பை கேன்ற மாதிரி வரும். லைக் இந்த இண்டெக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா அது பை இந்த இது. நீங்கள் இது கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது இங்கே கேட்குறதுக்கு. இங்கே 101/7 வரும் ஓகேவா. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14.4ன்னு வருது. 444 அப்படின்னு வரும். ஸோ த திங் இஸ் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்போ 14.4 விட அதிகமாக இருக்கிற ஒரு இன்டீஜர்னால் 15. ஸோ ஆனால் இதோட ஆப்ஷன் வந்து 15 ஓகேவா. ஓகே ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் ஏ அண்ட் பி வந்து ரெண்டு nilpotent மேட்ரிக்ஸ் அது ரெண்டும் கம்யூட் ஆகும். லைக் ஏபி ஈக்குவல் டு பிஏன்ற மாதிரி வரும். அப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ வந்து k1 இண்டெக்ஸ் ஆஃப் பி வந்து k2. அப்போ k1 மைனஸ் k2 வந்து கிரேட்டர் தென் 0 ஏன்னா இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்றத அவங்க மீன் பண்ணுறாங்க. k1 இஸ் கிரேட்டர் தென் k2ங்கிறத மீன் பண்ணுறாங்க. அப்போ எது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லுங்கள். k1 இஸ் கிரேட்டர் தென் k2னா ஆப்வியஸ்லி k1 மைனஸ் k2 கிரேட்டர் தென் 0னா k1 இஸ் கிரேட்டர் தென் k2வாக இருக்கும். அப்போ இதோட மினிமம்னு சொல்லும்போது மினிமம் ஆஃப் k1 k2ன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வரும் which is k2 ஏன்னா இதுதான் லெஸ் தென். இப்போ which is k2 ஓகேவா. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். மல்டிப்ளை பண்ணுறதோட இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மினிமம் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் k1 இண்டெக்ஸ் ஆஃப் k2ன்னு வரும். அப்போ இதோட மினிமம் என்னது k2ங்கிறது தான் மினிமம் ஆஃப் k1 k2. இப்போ இதோட மினிமம் நம்ம k2ன்னு தான் பார்த்தோம் ஈக்குவல் டு k2ன்னு வருது. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் ஏபி கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k2வாக தான் இருக்கும் ஓகேவா. அப்போ இது வந்து ஸ்ட்ராங்காக ஓகேவா. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் இப்போ இதுதான் k2வை விட k2ங்கிறது தான் உங்களுக்கு என்னது கம்மி. இப்போ k1 இதை விட அதிகம் தான். அப்போ k1 விடையும் அது ஆப்வியஸ்லி இருக்கும் தானே. இண்டெக்ஸ் ஏ இன்ட்டு ஏவும் பியும் தனித்தனியாக nilpotent மேட்ரிக்ஸ்னால் ஓகேவா. உங்களுக்கு வந்து ஏ இன்ட்டு பின்னு பண்ணும்போது அதோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம்னு சொல்லிட்டீங்க. மினிமம் ஆஃப் k2ன்னு சொல்லிட்டீங்க. இது ஸ்ட்ராங்கானது. அங்கே என்ன ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக k1 விடையும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா k1 அப்படிங்கிறது உங்களுக்கு k2வை விட பெருசு. அப்போ கண்டிப்பாக k1 விடையும் கம்மியாக தான் இருக்கும். k1 இன்ட்டு k2ன்னு பண்ணாலும் அதை விடையும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் வந்து இது மூணுமே உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறது வந்து பி ஆப்ஷன், பட் வீக்கராக சொல்கிறது ஏவும் சியும். அடுத்தது பார்க்க போகிறது நார்மல் மேட்ரிசஸ். நார்மல் மேட்ரிக்ஸ்னால் ஏ இன்ட்டு ஏ தீட்டா ஈக்குவல் டு ஏ தீட்டா இன்ட்டு ஏ. ஓகே, ஏ தீட்டா அப்படிங்கிறது என்னது ஏ டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட். ஓகே, இப்போ யூனிட்ரி மேட்ரிக்ஸை நம்ம நார்மல்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் அப்படின்னா பேசிக்காக நமக்கு யூனிட்ரி மேட்ரிக்ஸ்னு என்னென்னு தெரியும். ஏ இன்ட்டு ஏ தீட்டா ஈக்குவல் டு ஐன்றது தெரியும் ஓகேவா. ஸோ a into a theta equal to I which is equal to a theta into a. But பேசிக்காக a into a theta equal to a theta into aன்னு இருக்கிறது தான் நார்மல் மேட்ரிக்ஸு. a into a theta equal to iன்னு நம்ம போடலாம். அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம யூனிட்ரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா யூனிட்ரி மேட்ரிக்ஸும் நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸும் நார்மல் சொல்கிறாங்க. ஏன்னா ஏ இன்ட்டு ஏ தீட்டா ஈக்குவல் டு, இப்போது ஏ தீட்டா ஈக்குவல் டு ஏங்கிறத ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ தீட்டாக்கு பதிலாக நீங்கள் ஏ போட்டிங்கன்னா ஏ இன்ட்டு ஏ தீட்டா இங்கே ஏ போட்டிங்கன்னா ஒரு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ தீட்டா இன்ட்டு ஏன்னு வரும். ஸோ உங்களுக்கு இங்கே இந்த ஹெர்மிஷியன் இருக்குல்ல, அதை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குல்ல, லைக் ஏ இன்ட்டு ஏ தீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருங்கிற மாதிரி கிடைக்குதுல்ல, இஸ் ஈக்குவல் டு ஏ தீட்டா இன்ட்டு ஏ. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வந்து நார்மல் மேட்ரிக்ஸ் as a into a theta equal to a square equal to a theta into a. ஸ்கியூ ஹெர்மிஷியன் என்னது a theta equal to மைனஸ் ஏன்னு சொல்கிறது. இப்போ a into a theta equal to இங்கே a thetaக்கு பதிலாக மைனஸ் ஏ போட்டிங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும், which is equal to a theta into ஏன்னு வருது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.